வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நம்ம இந்த பதிவில் கற்றுக்கிறதுக்கு பண வரவை எப்படி ஈர்க்க போகிறோன்னு கற்றுக்க போகிறோம். அந்த பண வரவை நம்ம ஈர்ப்பதற்கு நம்ம பர்ஸில் ஆர் பேக்கில் வேலெட்டில் என்ன இருந்தால் அதை ஈர்க்க முடியும். ஆர் கல்லாப்பெட்டியாக இருந்தாலும் சரி, அதில் வச்சா என்னெல்லாம் நம்ம தேவையான பொருளாதாரத்தை ஈர்க்க முடியுன்ற என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்தலான்னு அதை தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பொருட்களை யூஸ் பண்ணி நிச்சயமாக உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே பணம் தேவைதாங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 15,000 சம்பாதிக்கிறதா, அதாவது உயர்ந்தால் நல்லாயிருக்கும். 15,000 ரூபாய் இருக்கும்போது ஒரு 50,000 வந்தால் நல்லாயிருக்கும். 50,000 ரூபாய் இருக்குன்னு 1,00,000 ரூபாய். நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் கோடியாக இருந்தாலும் அடுத்த இன்னொரு கோடிக்கு நமக்கு தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆல்வேஸ் பொருளாதார தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பொருளாதாரத்தை பணத்தை எப்படி ஈர்ப்பதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, தாமரை பூ இருக்குது பாருங்கள். தாமரை பூ, தாமரை இலை, அதில் தாமரையோட வேர். தாமரைனாலே மகாலட்சுமி, செல்வ செழிப்பு. தாமரையில் தான் நிறைய லக்ஷ்மிகள், அஷ்டலட்சுமின்னு இருக்காங்க. இருந்தாலும் தாமரையில் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, மகாலட்சுமியோட தன்மை. அப்போ மகாலட்சுமி நம்ம கூட இருக்கிறதாக அந்த வேர் கையில் இருக்கும்போது நமக்குள்ள தன்மை கிரியேட் ஆகும். நம்ம எனர்ஜி லெவலில் மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த வேர் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ தாமரையோட வேர் கிடச்சா நீங்கள் எடுத்து உங்கள் வேலெட்டில் ஆர் லேடிஸாக இருந்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. கல்லா பெட்டியாக இருந்தால் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு வேர் போட்டு வைங்க. இது பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. சரி, அப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம்? சப்போஸ் எனக்கு தாமரை வேர் கிடைக்கல, கோமதி சக்கரம் இருக்குது பாருங்கள். கோமதி சக்கரம்ங்கிறது கோமதி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரிஜினலான இது ஒரு இது ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கு சிப்பிலாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. கோமதி சக்கரத்தில் ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌனாக, இது ஒரிஜினல் நீ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது பாலிஷ் பண்ணாதது. இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி மேடாக இருக்கும், இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனாக இப்படி இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க, நல்லா பாலிஷாக க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி கெமிக்கல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி சமமாக்கிட்டு இதையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கலாம், அது அழகாக இருக்கும். ஆனால் எனர்ஜி லெவலில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இது அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் பாருங்கள், நல்லா இங்கே சுழற்சி மாதிரி இருக்கும். அப்படி சுருண்டு வரும். சரிங்களா? இது என்ன தெரியுமாங்க, பணத்தை சுழற்சியாக வைக்கக்கூடியது. அப்போ பணம் நமக்கு வருதுன்னா, ஒரு 500 ரூபா உங்ககிட்ட வருது அப்படின்னா 500 ரூபா தூக்கி பாக்கெட்டில் வச்சு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்க மாட்டீங்க. அடுத்தது நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அடுத்தது வரும், அடுத்தது கொடுத்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டே இருக்கும்போது தான் இந்த தன்மை சுழற்சியாக இருக்குது. பணமும் சுழற்சியாகத்தான் இருக்கணும். சரிங்களா? இது இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டோன் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, இது எப்படிங்க வேலெட்டில் வைக்கிறது, எதுங்க எப்படிங்க பேக்கெட்டில் வைக்கிறது அப்படின்னா, இதே கோமதி சக்கரம் சின்ன சைஸும் கிடைக்குது. இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த ப்ரௌன் கலரு இங்கே க்ளீனாக தான், அதாவது ப்ரௌனாக தான் இருக்குது. இதோட கலரும் இதே மாதிரி தான் இருக்கும். இதோட பெருசு தான் இது, இதோட சின்னது தான் இது. இதோட பெரிய ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்குது. ஆனால் லேடிஸ் பேக்கில் வச்சுக்கிறது இந்த சைஸ் போதும். ஜென்ஸ் ஆண்கள் பர்ஸில் வச்சுக்கிறதோ பேக்கெட்டில் வச்சுக்கிறது இந்த சைஸ் இருந்தால் போதும். இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கும்போது இதுவும் மகாலட்சுமி தன்மை கொண்டது. கோமதி சக்கரம் கோமதி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் ஷேல். இதை நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. பணம் மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு டிப்ஸ் ஒன்று தரேன். இதுவே டிப்ஸ் தான்றீங்களா? பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொரு டிப்ஸும் தரேன். இது டிப்ஸுக்குள்ளே டிப்ஸு. இப்போ இந்த மாதிரி சின்ன கோமதி சக்கரம் இருக்குது பாருங்கள், அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூங்கும்போது நைட்டு தூங்கும்போது இந்த கோமதி சக்கரத்தை இந்த ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் இப்படி நெத்தியில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் டேப் இருக்குது பாருங்கள், பேப்பர் டேப் போட்டு நைட் தூங்கும்போது இப்படி வச்சுட்டு ஒட்டி விட்டுருங்க. காலையில் எழுந்துச்சி எடுத்துருங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை வெளியில் தூக்கி போட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மை இந்த கோமதி சக்கரம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வேலெட்டில் பர்ஸில் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு கோமதி சக்கரம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நெத்தியில் வைக்கிறது தனியாக வச்சுக்கோங்க. வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், ஒரே கோமதி சக்கரம் வச்சுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம், ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. முக்கியமாக பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ, பணம் வைக்கிற பெட்டி, நகை வைக்கிற பெட்டி, நீங்கள் பீரோக்குள்ளே பணம் வைக்கிற இடம், இங்கே எல்லாமே ஒரு கோமதி சக்கரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கோமதி சக்கரம் அவங்க வச்சுருங்க. சாமிக்கிட்ட பூஜை ரூமில் ஒரு கோமதி சக்கரம் வைங்க. உங்கள் வேலெட்டில் பர்ஸ்லையும் எப்பயுமே வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொடுக்கும்.
சரிங்களா? சரி, இப்போ வச்சா போதுமா? வச்சா உங்களுக்குள்ள தன்மைகள் மாற ஆரம்பித்து உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சேருவதற்கு, பணம் ஈர்க்கக்கூடியதற்கு தன்மைகள் உங்கள்கிட்ட மாறி அதற்கான விளைவு, அதாவது நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குமோ அது செய்யறதுக்கான செயல்கள் தூண்ட வரும். அதாவது சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய ஐடியா இருக்குங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரும். எனக்கு ஐடியாவே இல்லைங்க, என்ன பண்ணுறது தெரியல. ஐடியா க்ரியேட் ஆகும். எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் உடம்புல ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குங்க, அந்த சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியது. அப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேர்றது என்ன செய்யணுமோ அது நடக்கும். அவ்வளோதாங்க. இதை தவிர இன்னொன்று இருக்குது, சிட்ரின் ஸ்டோன் ஒன்று இருக்குது. சிட்ரின் ஸ்டோன் வந்து பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை மட்டும் கிடையாது, குருமார்கள் கூட நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அப்போ 2 விஷயம் நடக்கும் சிட்ரின் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது. குருமார்களே நம்ம வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க, சூட்சம குருவும் வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க, சூழ குருவும் வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க. சிட்ரின் ஸ்டோன் பணத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். சின்ன ஸ்டோன் வாங்கி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் வேலெட்டில் வச்சுக்கோங்க. பொருளாதாரம், அதாவது பணப்பெட்டியில் வைங்க, உங்கள் லேடிஸ் அந்த பேக்கில் வச்சுக்கோங்க. சிட்ரின் ஸ்டோனும் வச்சுக்கோங்க. அதுவும் அது ஆக்சுவலாக வந்து அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுங்களா? அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய கல், அதிர்ஷ்டக்கல்னே அதுக்கு பேர் இருக்குது அந்த சிட்ரின் ஸ்டோனுக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு பொருளாதாரம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். சரி, அப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம்? அரச இலை இருக்குது பாருங்கள், அரச மரம். அரச மரத்து இலையை வந்து பாடம் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஸ்கூலில் காலேஜிலலாம் படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த இலையை வந்து புக்குக்கு நடுவில் வச்சு பாடம் பண்ணுவாங்க. அதாவது நல்லா பசுமையாக செழுமையாக இருக்கக்கூடிய இலையை எடுத்து அப்படி வச்சு பாடம் பண்ணிவிடுவாங்க. அது என்ன ஆகும்னா ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அந்த இலை வந்து அப்படியே இருக்கும், காஞ்சி போயிருக்கும், ஆனால் உடையிற தன்மையில் இருக்கும். பட் ஆனால் அது அழுகி போயிருக்காது, நல்லாவே இருக்கும் அந்த இலை. அரச இலை, சின்ன இலையை எடுத்து அந்த மாதிரி புக்குக்கு நடுவில் வச்சு பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து லேமினேட் கூட பண்ணிக்கோங்க. பெரிய இலையாக இருந்துச்சுன்னா பெருசாக கூட லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன இலையாக இருந்தால் சின்னதாக லேமினேட் பண்ணி உங்கள் பர்ஸில், வேலெட்டில் எங்கேயாவது வச்சுக்கோங்க, லேடிஸ் பேக்கில் வச்சுக்கோங்க. பணம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல, பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க, கல்லாப்பீட்டில் வைங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பொருளாதாரத்தன்மை இருக்கக்கூடிய தன்மை கொண்ட இலை தான் அதுவும். சரி, வேறு ஏதாவது இன்னும் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னமும் இருக்குது. ஸ்ரீசக்கர எந்திரம் இருக்குது பாருங்கள். ஸ்ரீசக்கர எந்திரம் குட்டியாக இருக்கும், 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு, இல்லை 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு, இந்த மாதிரி இங்கே கிடச்சா கூட வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அதை உங்கள் வேலெட்டில் வச்சுக்கோங்க. ஸ்ரீசக்கரம் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நம்மக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை விளக்கக்கூடியது. அப்போ ஸ்ரீசக்கர எந்திரம் சின்னதாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. கருங்காலியில் செஞ்ச ஸ்ரீசக்கரம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை பேக்கில் வைக்க முடியாது, நீங்கள் சாமிக்கிட்ட வச்சுக்கலாம், கல்லாப்பெட்டி பக்கம் வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் கடையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மற்றவங்க பார்வைகள் படுற மாதிரி அந்த ஸ்ரீசக்கரம் வைக்கும்போது கண் திருஷ்டிலாம் நீங்க ஆரம்பிக்கும். கருங்காலியில் செஞ்சதுனால ஸ்ரீசக்கரம் அந்த எனர்ஜியை ஈர்க்க ஆரம்பிக்கும். அதாவது பொருளாதாரத்தை ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. கஸ்டமர்ஸ் வருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, கஸ்டமர்லாம் நிறைய பேர் வராங்கங்க, எல்லாமே பேசுகிறாங்க, கடைசியில் வந்து அது ரொம்ப தெரியல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த தன்மை மாறி அவங்க வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கருங்காலியோட தன்மை கண் திருஷ்டியை விளக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் ஈர்க்கக்கூடியது, கஸ்டமர்ஸை ஈர்த்து வாங்க வச்சுருவாங்க. ஸோ அப்போ எனர்ஜி லெவலில் நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். சரி, அப்புறம் வேறு என்ன இருக்குது? இதை தவிர இன்னமும் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. துளசி இலை இருக்குது பாருங்கள். துளசி இலை ஒரு 2-3 இலை எடுத்துக்கோங்க. எடுத்து அதே மாதிரி பாடம் பண்ணிவிடுங்க. பாடம் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கவரில் கூட போட்டு உங்கள் வேலெட்டில் வச்சுக்கோங்க, ஒரு பர்ஸில், உங்கள் பேக்கில், அதே மாதிரி கல்லாப்பீட்டில் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. துளசி இலையும் தேவையில்லாத நெகட்டிவ் சக்தியை விளக்கிட்டு தேவையான சக்தி, ஆக்கர்ஷண சக்தி அதாவது ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது துளசி இலையும். அதுவும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பொருளாதாரம் எங்கே அதிகமாக சேரும் தெரியுங்களா? நல்ல ஒரு வாசனையான இருக்கக்கூடியது, அதுவும் தெய்வீக வாசனையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல பொருளாதாரம் சேரக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா பொருளாதாரம் பெருசாக நல்லா இப்போ கவனித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பணக்காரங்க, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அயன் பண்ணி துவைச்ச ட்ரெஸ்ஸு நல்லா நீட்டாக போட்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரெஸ் போடுங்க. அதுவும் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணால் அது வேறு தன்மை. அதுக்கு பதிலாக இயற்கையான பர்ஃப்யூம் எது தெரியுங்களா? சந்தன ஆயில் நல்லது. சந்தன ஆயில் ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 10 ml வந்து 3000 4000 சொல்லுவாங்க ஒரிஜினல் ஆயில். சிந்தட்டிக் ஆயில் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரூம்க்கு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, ரூம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணலாம் சாண்டல்லையே. ஆனால் நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய வாசனை எதுன்னு கேட்டால் பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் உங்கள் வேலெட்டில், உங்கள் பேக்கில், ஆர் உங்கள் கல்லாப்பெட்டியில், உங்கள் பணம் வைக்கிற இடத்துல இங்கே சின்ன பீஸ் வச்சுருங்க. அந்த நறுமணமே உங்கள் பொருளாதாரத்தை, தேவையான பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை விளக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கோ அந்த இடத்துல நமக்கே ஒரு ஆசை வரும்ல, அப்பா செம்மையாக இருக்குப்பா, ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. அந்த மாதிரி தான் பொருளாதாரத்துக்கும். பொருளாதாரம் வருது ஒரு எனர்ஜி, பணம் வருது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறும். அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க.
வாழ்க வளமுடன்.